Hello everyone, this is Manibalan. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேராமீட்டர் அண்ட் பேராமீட்டர் எக்ஸ்பென்ஷன் இனிஷியல் ஸ்கிரிப்டிங். ஓகேங்களா, பேராமீட்டர்னா என்ன, பேராமீட்டர் எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர்னா என்ன, வாட் இஸ் பேராமீட்டர்? பேராமீட்டர் இஸ் எனி என்டிட்டி தட் ஸ்டோர்ஸ் வேல்யூஸ். ஓகேங்களா, இப்போ ஷெல்லில் நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு என்டிட்டியை வந்து பேராமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பேராமீட்டரில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து வேரியபிள், ரெண்டாவது ஸ்பெஷல் பேராமீட்டர், மூணாவது பொசிஷன் பேராமீட்டர்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சது வேரியபிள் தான். நம்மளுக்கு தெரியும் வேரியபிளில் தான் ஒரு டேட்டாவையோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். தென் ஸ்பெஷல் பேராமீட்டர்ன்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அதிலே இருக்குது ஸ்பெஷல் பேராமீட்டர் அப்படின்னு அதில் இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து ஆர்குமெண்ட்ஸாக நம்ம வந்து ஒரு ஒரு கமாண்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல. ஸோ அந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸ், அந்த ஒரு டெடிக்கேட்டாக ஆர்குமெண்ட்ஸுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டாக வீடியோஸ் நான் பண்ணும்போது நான் வந்து ஸ்பெஷல் பேராமீட்டர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பொசிஷனல் பேராமீட்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷெல் ஃபங்க்ஷன்ஸை பற்றின ஒரு நாலேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் அதனால் இதையும் நான் வந்து ஷெல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டாப்பிக் வந்து கவர் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து பொசிஷனல் பேராமீட்டர்ஸை நான் வந்து கவர் பண்ணுறேன். தென் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸுடைய நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன டைப் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு வேரியபிள்ஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து பிகினர்ஸும் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பிகினர்ஸுக்கும் இது வந்து அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரம் த ரொம்ப வந்து ரொம்ப வந்து பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ் பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு தெரியணும். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் அ டைப் ஆஃப் பேராமீட்டர் ஹூஸ் வேல்யூஸ் கேன் மேனுவலி சேஞ்ச். ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் நேம்ஸ் கிவன் டு தி டேட்டா. இப்போ நம்ம பொதுவாகவே டேட்டா வந்து நம்ம வந்து டேட்டா வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். ஆக்சுவலாக டேட்டா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம இன்கேஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணாமல் நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு ஒரு சினாரியோ இப்போ நம்ம வந்து ரியல் டைம் சினாரியோ ஒன்று எடுத்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து ஒரு இப்போ நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம், ஒரு ஏஜ் ஓரியன்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ 22. ஸோ இப்போ நான் வந்து கரண்ட்டாக நான் இந்த அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிடுறேன். அந்த ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலை. வேரியபிள் யூஸ் பண்ணாமல் வந்து டேட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஏஜை மட்டும் டேரெக்டாக என்னோடய ஏஜ் இப்போ 22ன்றதை டேரெக்டாக ப்ரோக்ராமில் வந்து ஒரு 100 பிளேஸில் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் என்னுடைய நெக்ஸ்ட் இயரில் என்னுடைய ஏஜ் வந்து 23 ஆகும். ஸோ தட் அப்போ வந்து அந்த 100 பிளேசஸ்லையுமே நம்ம வந்து போயிட்டு 23 வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஏன்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணால் அந்த டேட்டா இப்போ 22 அப்படின்ற டேட்டா வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளே போட்டோன்னா அந்த வேரியபிளில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து அந்த வேரியபிள் நேமை நம்ம வந்து அந்த 100 பிளேஸ்லையும் யூஸ் பண்ணால் 22 அப்படின்ற ஏஜ் வந்துருமா. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் நம்மளோட ஏஜ் 23 ஆகும்போது 23 வந்து நம்ம வந்து ஒரு அந்த வேரியபிளுக்கு 23 நியூ வேல்யூ அசைன் பண்ணால் போதும். அந்த 100 பிளேசஸுமே அந்த நியூ வேல்யூ போயிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், அசைன் ஆகிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு வேரியபிளோடைய ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்டு ஸோ இந்த இதுக்காக தான் வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் பொதுவாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ஸ் நம்ம வந்து இப்போ ஷெல்லில் நம்ம எடுத்தோன்னா 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் ஷெல் வேரியபிள்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன்ட் வேரியபிள்ஸ் ஆர் என்வைரன்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் டிஃபைன்ட் வேரியபிள்ஸ்னால் இந்த நேம் சப்ஜெக்ட்ஸ் தட் யூஸராக வந்து டிஃபைன் பண்ணுற வேரியபிள் எல்லாமே யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோன்னா இதில் வந்து நான் வந்து நேம் அப்படின்னா நானே ஒரு டிஃபைன் பண்ண வேரியபிள், அதுக்கு வேல்யூ ஹோப்மேன் அப்படின்னு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் யூஸிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தோன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிக்கலாக நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். நிறைய டைமில் ஓப்பன் பண்ணிட்டேன் ஏற்கனவே இந்த லிஸ்ட். சரி பற்றி டைம் டிலே. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் அண்டு ஹோப்மேன் அப்படின்னு வந்து
இப்போ நான் வந்து என்ன ஷெல்லில் இருக்குன்னு முதல்ல நான் வந்து பார்க்கலாம். என்ன ஷெல்லு இசட் ஷெல்லில் இருக்கும். ஸோ பேஷில் போயிடும். பேஷ் ஷெல்லில் போயிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஷெல்லில் இருக்கும் நான் வந்து பார்த்தோன்னா பேஷில் தான் இருக்கேன். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் பேஷ் இப்போ வந்து நேம் அப்படின்ற வேரியபிளில் என்னுடைய நேமை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஹோப்மேன் அப்படின்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எக்கோ பண்ணி சாரி இதான் வந்து ஒரு வேரியபிள். வேரியபிளை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லலாம். ஸோ வேரியபிளில் வந்து இந்த டேட்டா வந்து அசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அசைன்மெண்ட் அவர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆக்சுவலாக ஒரு டிப்பிக்கல் வேரியபிள் அண்டு அதுக்கு வந்து வேல்யூஸை இப்படி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஆக்சுவலாக அது இருக்கணும் வேரியபிள். இப்போ நேம் அப்படி நம்ம எடுத்தோன்னா நேம்ன்றது வேரியபிள் நேம் அண்டு ஈக்குவல் அடுத்ததே வந்து இன்பிட்வீன் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கும் நேமுக்கு வேரியபிள் நேமுக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. தென் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு அப்புறமும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் தான் நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ஸ்பேஸை விட்டு நான் அசைன் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ASDF. ஸோ இது வந்து அசைன் ஆகாது. ஸோ நான் கமாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு கமாண்ட் இல்லை அப்படின்னு ஸோ இட்ஸ் கமாண்டாக எடுத்துக்குது. ஓகேங்களா. இது கமாண்டாக எடுத்துக்குது. மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் ஆர்குமெண்ட்டாக வந்து இந்த கமாண்டுக்கு ஆர்குமெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. வந்து அப்படி இந்த ஒரு ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணணும் வேரியபிள்ஸில். ஸோ வேரியபிள்ஸ்லாம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சுது. அண்ட் parameter expansion என்ன நம்மளுக்கு தெரியும். வாட் இஸ் parameter expansion? Parameter expansion is the process of referencing back the value of the variable is called a parameter expansion. இப்போ நம்ம வேரியபிளை ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து நம்ம வந்து மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை எப்படி அது ரிட்ரைவ் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து parameter expansion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய நேம்ன்ற வேரியபிள் இருக்க டேட்டா வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா எக்கோ 2 waysல வந்து parameter expansion பண்ணலாம். நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒன் ஆஃப் த வே, இது ஒரு ஒன் ஆஃப் த வே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேஷ் அஃபிஷியல் வே. டிப்பிக்கல் வந்து இதை தான் யூஸ் பண்ணாங்கல்ல. ஸோ GNU மேனுவலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து இட்ஸ் அ ப்ரிஃபரபுள் ஒன். பட்டு நம்ம அது ஒரு வேரியபிள் வேல்யூஸ் வந்து இப்படி நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். சிம்பிளி டாலர் அண்டு வேரியபிள் நேம் கொடுக்கலாம். இது தான் வந்து பேஷில் வந்து ப்ரிஃபரபுளாக கொடுத்துக்கிற ஃபார்மேட்டு. ஸ்லாஷ் ஹேஷ் ஓப்பன் கர்லி பேஸஸ் வேரியபிள் நேம் க்ளோஸ் கர்லி பேஸஸ். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இப்போ வந்து டாலர் ஓப்பன் கர்லி பேஸஸ் அண்ட் தென் வேரியபிள் நேம் வந்து நேமு. ஸோ க்ளோஸ் கர்லி பேஸ் கொடுத்தோன்னா நம்மளுடைய வேரியபிளில் உள்ள டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து எக்கோ பண்ணி காமிச்சிருக்குது. எக்கோ கமெண்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எக்கோ பண்ணோம், அவ்வளோதான். இப்போ எக்கோ சம்திங் கொடுத்தோன்னா அது ஜஸ்ட் அப்படி எக்கோ பண்ணுது. இதான் வந்து எக்கோ கமெண்டோட யூசேஜ். அண்ட் இப்போ நம்ம வந்து வேரியபிளை வந்து வேரியபிளை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். வேரியபிளில் இருக்க டேட்டாவை எக்ஸ்பென்ஷன் பண்ணோம். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா வந்து எக்கோ பண்ணி காமிக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் வேல நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நேமை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து நேமை வந்து வேரியபிளில் இருக்க டேட்டா வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஷன் பண்ணால் நம்மளுக்கு வந்து வேரியபிளில் இருக்க டேட்டா நம்மளுக்கு கிடச்சிச்சு. அண்ட் வந்து பட் இதுதான் வந்து ப்ரிஃபரபுள் வே. ஓகேங்களா. ஏன் அது வந்து ப்ரிஃபரபுள் அப்படின்றதையும் நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேராமீட்டர் நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணோம் இல்லையா. அந்த பேராமீட்டரை எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணலாம். ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அந்த டேட்டா அந்த வேரியபிள் ஸ்டோர் இருக்க வேல்யூஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணும்போது we can do some changes in the data. அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தட் இப்போ வந்து எக்கோ ஓப்பன் கர்லி பேஸஸ் க்ளோஸ் கர்லி பேஸஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், வேரியபிள் நேமு. இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஷன் ட்ரிக் என்னென்னா அப்பர் கேஸில் நம்ம வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேரக்டரோ அல்லது ஓல்ட் டேட்டா வேல்யூஸையோ இப்போ
இந்த கோட் நேம் எக்கோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்க இப்போ ஹோப்மேன் அப்படின்னு இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே வந்து லோயர் கேஸ் தான். இப்போ என்னுடைய வேல்யூஸில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து அப்பர் கேஸாக வேணும் அப்படின்னா என்னோட கீபோர்டில் Shift+6 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு கேரட் சிம்பிள் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இதுதான் கேரட் சிம்பிள். இந்த கேரட் சிம்பிள் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கேரட் சிம்பிள் வந்து என்ன பண்ணோன்னா நம்மளுடைய வேல்யூஸில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸாக மாற்றி தந்துடும். இப்போ நம்மளுக்கு மாற்றி தந்துச்சா. ஸோ இது வந்து என்னுடைய ஹோல் கேரக்டரையுமே நான் அப்பர் கேஸாக வேணும் அப்படின்னா டபுள் கேரட் சிம்பிள் கொடுத்தனா என்னுடைய ஹோல் வேல்யூமே வந்து அப்பர் கேஸில் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு என்னென்னா, இது வந்து நான் செகண்ட் மெத்தடில் நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், வேரியபிளில் இருக்க டேட்டா எக்ஸ்பேன்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதில் பண்ணி பாருங்கள், அது எப்படி வந்து அது என்ன அவுட்புட் நம்மளுக்கு வந்து தருது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் அப்பர் கேஸுக்கு சொல்லிட்டேன். லோயர் கேஸ் வந்து நம்ம வந்து எக்கோ நேம் அப்படின்னு கொடுத்தோன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து சும்மா ஜஸ்ட் எக்கோ மட்டும் தான் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகலை. நேம் அப்படின்ற வேரியபிளில் போய் இந்த சேஞ்சஸ் எதுவுமே வந்து ஸ்டோர் ஆகலை. ஓகேங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து நேம்ன்ற மாடிஃபை பண்ணுறேன், நேம் வேரியபிள் இருக்க வேல்யூ வந்து மாடிஃபை பண்ணுறேன். ஹோப்மேன் அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இது ஒரு டிப்பும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணும்போது இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இது ஒரே ஒரு பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன எதுக்கு நான் டிப்பு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், நான் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு இது வந்து இது வந்து நம்ம வேரியபிளில் இருக்க டேட்டா வந்து எடுத்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் இதில் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா ஷோ பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு எக்ஸ்பேன்ஷன் மெத்தடு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹோப்மேன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. நேமு வேரியபிள் இருக்க டேட்டா வந்து ஹோப்மேன் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் லோயர் கேஸுக்கு மாத்திரம். இப்போ வந்து நேம் நேம் இப்போ ஒரு கமா ஒன்று போட்டோன்னா என்ன ஆகுனா, வேல்யூஸ் நம்ம வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூஸோடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து லோயர் கேஸில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட்டு டபுள் கமா கொடுத்தோன்னா ஓல்டு கேரக்டருமே எனக்கு லோயர் கேஸில் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேட்டா வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். அதை நான் வந்து சொல்ல வரேன். தென் இப்போ நம்மளுடைய வேல்யூஸ் வேரியபிள் ஸ்டோர் இருக்க வேல்யூஸோடைய லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை. வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் அப்படின்ற ஒரு சிம்பிளை கொடுத்தனா போதும். ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை ஓப்பன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ ஓப்பன் அப்படின்னா இதில் எத்தனை கேரக்டர்னா 1 2 3 4 5 6 7 கேரக்டர் இருக்குது. அது நம்மளுக்கு வந்து லென்த் வந்து கண்டுபிடிச்சி வந்துடுச்சு. ஓகேங்களா, லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹேஷ் அப்படின்ற வந்து சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வேரியபிளுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கணும். தென் வந்து ஸ்லைசிங் வந்து நம்ம பண்ணோம். உங்கள் ஸ்லைசிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒன்றும் இல்லை. இப்போ வேரியபிள் இருக்க வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இப்போ எனக்கு வந்து ஹோப்மேன் அப்படின்ற வேல்யூ இருக்குது. இந்த ஹோப்மேன் அப்படின்ற வேல்யூவில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கேரக்டர் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதை மட்டும் என்னால் எடுக்க முடியும். ஓகேங்களா, அதான் வந்து ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணுறோம், நம்மளுடைய வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா வந்து ஸ்லைஸ் பண்ணுறோம். இப்போ நேமு ஸ்லைசிங் எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் பண்ணணும். ஸோ வேரியபிள் நேம் கோலன், அப்புறம் வந்து இப்போ வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்குல்ல. ஆக்சுவலாக அது ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்கோடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோடைய ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து 0 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து 0 இண்டெக்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் கேரக்டர். செகண்ட் கேரக்டர் வந்து 1 அப்படின்னு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ அதேமாரி வந்து
ரெஸ்பெக்டிவாக அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து 0 அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் கேரக்டர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸ்ட்ரிங்குடைய இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் எடுக்கணும்னா 0 அப்படின்னு நம்ம சரி 0 அப்படி நம்ம கொடுத்தோன்னா ஃபுல்லாக 0லேருந்து அப் டு லாஸ்ட்டு கேரக்டர் வரையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். அதுவே வந்து 0லேருந்து அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு இப்போ எனக்கு வந்து வரி எனக்கு வேணும் அப்படின்னா 0 1 2 3 சரி அப்படி இல்லை 0ன்றது ஓப்பிலேருந்து எல்லாத்தையுமே எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு இது வந்து டினோட் பண்ணுது. எனக்கு வந்து இந்த ஹெச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வரைக்கும் எனக்கு அடுத்து இருக்க 4 கேரக்டர் மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து தான் அதுமாரி ஸ்லைஸ் பண்ணி தான் அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா அடுத்து 4 கேரக்டர் ஹோப்புன்றது மட்டும் எனக்கு வந்து எடுத்துகிட்டு தரும். இது என்னென்னு புரியுதுங்களா? இது வந்து 0ன்றது வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு இந்த இண்டெக்ஸ் உள்ள கேரக்டர் இந்த கேரக்டர் எடுத்து அதிலிருந்து 4 கேரக்டர் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணு. 0 1 1 2 3 4 இது வரைக்கும் 4 கேரக்டரா 0லேருந்து 4 கேரக்டர் எனக்கு பிரிண்ட் பண்ணிச்சு. இதுதான் வந்து ஸ்லைசிங். ஸோ இதே மாதிரி இதில் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நேம் இப்போ எனக்கு வந்து என்ன 0 1 2 3 4 4th இண்டெக்ஸ் ஃபோர்த் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு மேன் அப்படின்ற போர்ஷன் மட்டும் எனக்கு வேணும்னா 4th இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னால் மேன் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அண்டு இதிலேருந்து நம்ம வந்து இப்போ எதுவுமே கொடுக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எத்தனை லெட்டர்ஸ் வந்து எனக்கு எத்தனை கேரக்டர் எனக்கு வந்து எடுத்துகிட்டு போர்ஷனை எத்தனை கேரக்டர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும். அடுத்தது கோலனை வந்து நம்ம கொடுத்தணும். கோலன் கொடுக்கணும் அடுத்து ஃபுல்லாகவே அப்படி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறோம். 4வதுலேருந்து அப் டு எத்தனை கேரக்டர் இருந்தாலும் அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். பட் இதில் நம்ம கோலன் ஒன்று சொல்லிட்டோன்னா அதில் நம்ம அதிலேருந்து எத்தனை கேரக்டர் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். இப்போது 1 கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும்னா மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்லைசிங். ஸோ அந்த ஸ்லைசிங்கில் வந்து ரிவர்ஸ் ஸ்லைசிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் வந்து ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ்லேருந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரிவர்ஸ் ஸ்லைசிங் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்னு இருக்குங்களா? இப்போ வந்து இதனுடைய இந்த ஸ்ட்ரிங்கோடைய லாஸ்ட்டு கேரக்டர் இல்லையா, இது வந்து -1 அப்படின்னு இண்டெக்ஸ் நம்பர் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். -1 -2 ரெஸ்பெக்டிவ் அது மாதிரி போகும். -1 -2 -3 -4 -5 -6 -7 ஓகேங்களா? ஹெச்ன்றது -7 வந்து குறிக்கும். இப்போ வந்து மைனஸ் கோலன் கொடுத்துட்டு மைனஸில் நம்ம இண்டெக்ஸ் நம்பர் சொல்லும்போது இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும். அது முக்கியமானது. ஸ்பேஸ் விட தான் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். இப்போ நான் வந்து ஈலேருந்து எனக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இப்போ -1 -2 -3 -4 -4 வந்து -4 ஈலேருந்து EMAN மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? எனக்கு EMAM கூட எனக்கு வந்து MAN வேணாம், AN வேணாம், ஈலேருந்து M வரைக்கும் எனக்கு வேணும்னா அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும்னா 2 கேரக்டர் எனக்கு வேணும். ஸோ அந்த 2 கேரக்டர் வேணும்னா EM மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிய நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே -7 -6 அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஹெச்சை விட்டுட்டு இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ -6 அப்படின்றது வந்து
0வை வந்து இண்டெக்ஸ் பண்ணுது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரிவர்ஸ் ஸ்லைசிங்கை நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பேன்ஷன் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இன்னமும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து GNU மேனுவல்ஸை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னமும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். GNU மேனுவல் ரெஃபரன்ஸ் பேஜை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னமும் நீங்கள் வந்து நிறைய ட்ரிக்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக அந்த ஷெல் வேரியபிள்ஸ் அண்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே யூசர் டிஃபைன்ட் வேரியபிள். ஓகேங்களா? யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். வேரியபிள் நேம் வந்து லோயர் கேஸில் இருக்கும். ஓகேங்களா? லோயர் கேஸில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இட்ஸ் அ ப்ரிஃபரபிள். அண்டு ஷெல் வேரியபிள்ஸ் நம்ம எடுத்தோன்னா இது வந்து ஷெல்லிலே வந்து டிஃபால்ட்டாக இருக்க வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து என்வாயன்மெண்ட் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை ப்ரீ டிஃபைன்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். ஷெல் வேரியபிள்ஸ் ஆர் வேரியபிள் தட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் கிரியேட்டட் பை யூ இட்ஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் பை ஷெல். ஷெல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஷெல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? பாண்ட் ஷெல் வேரியபிள், பானகின் ஷெல் வேரியபிள். பாண்ட் ஷெல் வேரியபிள்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸாக இருந்த இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷெல் வந்து பாண்ட் ஷெல் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு 10 வேரியபிள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அதிலிருந்து எவால்வ் ஆனது தான் பானகின் ஷெல். இதில் வந்து அடிஷ்னலாக பாண்ட் ஷெல்லும் இதில் இருக்கும், பாண்ட் ஷெல் வேரியபிள்ஸும் இதில் இருக்கும். அடிஷ்னலாக வந்து இதுக்குன்னே வந்து பேஷ் ஷெல்லுக்குமே டெடிக்கேட்டட் வேரியபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து இதில் வந்து மர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ நான் வந்து இதில் இருக்க 95 ஷெல் வேரியபிள்ஸுமே என்னால் வந்து கவர் பண்ண முடியாது. ஆனால் வந்து நான் மேனுவல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் வந்து GNU ரெஃபரன்ஸ் GNU அஃபிஷியல் சைட்டை வந்து நான் அஃபிஷியல் பேஜ் வந்து நான் லிங்க் பண்ணுறேன். அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அண்ட் நான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஷெல் வேரியபிள்ஸை மட்டும் நான் வந்து இங்கே அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அண்டு இதில் வந்து பேத், ஹோம், யூசர், PS1, ஹோஸ்ட் நேம், ஹோஸ்ட் டைப், இதெல்லாமே வந்து நம்ம வந்து காமனாக பண்ணுவோம். இதுதான் காமனாக யூஸ் பண்ணுவோம்ல, இது கூட இன்னும் கொஞ்சம் காமனாக பண்ணுவோம். நான் இது மட்டும் மேஜராக எடுத்து வச்சுருக்கேன். அண்டு வந்து எக்கோ பேத் வேரியபிளை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். பேத் வேரியபிள்லாம் எதுக்கு, அதனுடைய யூஸ் வந்து என்ன வீடியோவில் சொல்லியிருப்போம்னா, என்னுடைய குளோபலாக வந்து நம்மளுடைய ஸ்கிரிப்டை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன் பேத்தோடைய யூசேஜ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சிம்பிளாக இங்கே சொல்லணும்னா, பேத் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த வேரியபிள் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு கமெண்டையும் டைப் பண்ணுறோம் இல்லையா, PWD, இந்த ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் தான் ஆக்சுவலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்க லொக்கேஷன் தான் இது. லொக்கேஷன் எல்லாமே வந்து பேத் வேரியபிளில் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த கமெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது இந்த கமெண்ட் வந்து அந்த கமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஒரு பேத் அப்படின்ற வேரியபிளில் வந்து லொக்கேஷன்ஸ், அந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்க லொக்கேஷன்ஸை எல்லாத்தையுமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைரக்டரியாக போயிட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து செக் பண்ணி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே நான் PWDன்னு கமெண்ட் டைப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேத்தில் போயிட்டு இங்கே இந்த PWDக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸிக்யூட்டிபிள் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த பேத்துக்குள்ளே இருக்க டைரக்டரியில் எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணும். இதெல்லாம் ஒவ்வொரு டைரக்டரி எல்லாமே வந்து கோலனால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. கோலனால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டைரக்டரிக்குள்ளாரையும் போய்ட்டு சர்ச் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் PWDக்கான எக்ஸிக்யூட்டிபிள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை நம்மளுக்கு தரும். இதுதான் பேத் வேரியபிளோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு ஹோம் வேரியபிள். இதில் நீங்கள் நோட் பண்ணணும், எல்லா ஷெல் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து அப்பர் கேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நான் வந்து கடைசியில் சொல்லியிருப்பேன். அண்ட் இதில் ஹோம் அப்படின்ற வேரியபிள் என்னென்னா கரண்ட் யூஸரோட ஹோம் டைரக்டரி வந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஹோம் வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா கரண்ட் யூஸரோடைய ஹோம் டைரக்டரி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு யூசர் வேரியபிளில் கரண்ட் யூஸரோடைய யூசர் நேம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் எக்கோ PS1. PS1 வேரியபிள் எதுக்குன்னா இது வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் 1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே ஒரு ஷெல்லை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ப்ராம்ப்ட் ஆகிற இந்த ஒரு
இதுதான் ஆக்சுவலாக ஒரு ஷெல்லை ஓப்பன் பண்ணும்போது ப்ராம்ப்ட் ஆகும். இந்த ப்ராம்ப்ட் ஆகிற இந்த வேல்யூஸை தான் வந்து PS1 வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். PS1 வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த PS1 வேரியபிள் எதனா சேஞ்சஸ் பண்ணால் அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஷெல் ஓப்பன் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எக்கோ நீங்கள் வந்து ஷெல் வேரியபிள்ஸையும் ஆக்சுவலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த PS1 வேரியபிள் ஷெல் வேரியபிள்ஸோடைய வேல்யூஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து PS1 வேரியபிளோடைய வேல்யூஸ் வந்து நாங்கள் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து இதனுடைய வேல்யூவை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு சேஞ்சு பேட்ரி டவுன் ஆகிடுச்சு. சேஞ்சுன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ என்னுடைய ஷெல் பார்த்தீங்கன்னா சேஞ்சு அப்படின்றது நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்படி இருந்து இப்படி மாறிடுச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஷெல் வேரியபிள்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து நாங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கே நான் போயிடுறேன். அண்டு இப்போ வந்து ஃபார் டைம் பீயிங் இப்போ வந்து நான் வந்து ஹோஸ்ட் நேமை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோர் ஆகிங்கன்னா நம்மளுடைய ஹோஸ்ட் கம்ப்யூட்டருடைய ஹோஸ்ட் நம்மளுடைய ஹோஸ்டோடைய நேம் என்னென்னு அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட்டு டைப்பு நம்ம எடுத்தோம்னா இதில் வந்து நம்மளுடைய ஆர்கிடெக்சர் ஓஎஸோடைய ஆர்கிடெக்சர் 64 32 பிட்டா அந்த மாதிரியான வேல்யூ எல்லாமே வந்து ஹோஸ்ட் டைப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஷெல் வேரியபிள்ஸ் ஆர் என்வாயன்மெண்டல் வேரியபிள்ஸ் ஆர் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியலன்னா ஒன்ஸ் மோர் கூட பாருங்கள், இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வில் பி மேக்கிங் ஏ நியூ வீடியோ. அண்டு உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட்லாம் புரிஞ்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.